இன்னொரு பாட்டி சேலத்தில் கோயில் கட்டும்போது ஆடு மேய்க்கிறவங்க அவங்க ஆடு அவங்களது கிடையாது, யாருக்கோ அவங்க ஆடு மேய்ச்சி தராங்க. அவங்க கோயில் லிங்கபைரவி கோயில் கட்டும்போது கொண்டு போய் அவங்கள்ட்ட ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோயில் கட்டுறதா லிங்கபைரவி அவங்க டொனேஷன்லாம் கேட்கல, சும்மா காமிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலி கேட்கும்போது இன்னும் அந்த பாட்டி சேலையில் முடிஞ்சிருந்த அந்த அவங்க ஏதோ மெடிசனாக ஏதோ வாங்கணுக்காக வச்சுருந்தாங்க, அதை எடுத்து தந்துட்டாங்க. இவங்க வாங்கலை, இல்லை வேண்டாம், இல்லை நீங்கள் வாங்கினா எனக்கு கஷ்டமாயிடும், நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோ தொட்டு விழுந்துலாம் கும்பிட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க கோயிலுக்கு, வச்சுருக்கிறதே 100-200 இதை கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க இந்த அம்மா பைரவி ஃபோட்டோ காமிச்சு இவங்க என்ன பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிளாஸ் மேலே இவங்களெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துறது, இதெல்லாம் இதை பற்றி சத்குருட்ட சொன்னோம். சத்குரு உங்கள் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கிறாங்க சில பேர். ஒரு பாட்டி நாங்கள் வீட்டில் போய் அவங்க கிளாஸு இல்லை மற்ற விஷயங்களெல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொன்னப்போ எது வேண்டாம், உங்கள் பேர் கூட தெரியலைங்க சத்குரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரில்ல இவர் குரு, இவர் என்னை பார்த்துக்குவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சத்குருட்ட. அப்போது சத்குரு வந்து அப்படியே கண் மூடிட்டு, தே ஆர் மை பீப்புள், ஜஸ்ட் லைக் தட் ஐ வில் மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் மூமெண்ட். சத்குரு அந்த மீனிங்கில் அவங்க சொன்னாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் என்ன நேமே கிடையாது இவங்கெல்லாம், ஆனால் இவங்கெல்லாம் சத்குரு தான் உயிராக மூச்சாக வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எந்த கிளாஸு மேலே இல்லை, ஜஸ்ட் ஃபோட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கே ரொம்ப அப்பாற்பட்டது.